இன்னைக்கு நம்ம க்ராஷெட்ல இருக்க பேசிக் ஸ்டிச்சஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு நம்ம என்ன ஸ்டிச்சஸ் அப்படின்னா சிங்கிள் க்ரோஷே எப்படி பண்றது, அப்புறம் ஹாஃப் டபுள் க்ரோஷே, டபுள் க்ரோஷே, இந்த 3 ஸ்டிச்சஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ தட் ஃபர்ஸ்ட் எப்பவுமே நம்ம நேற்று பார்த்தா இல்லைன்னா என்ன ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஸ்லிப் நாட் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ ஃபர்ஸ்ட் அந்த ஸ்லிப் நாட் தான் பேசிக் ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்குமே. அப்போ அந்த ஸ்லிப் நாட் ஃபர்ஸ்ட் போட்டாச்சு, போட்டு டைட் பண்ணிக்கோங்க. இந்த யானை நீங்க இங்க வந்து இப்படி ஹோல்ட் பண்ணிக்கணும், மற்ற யானை நீங்க இந்த மாதிரிக்கு பிளேஸ் பண்ணிட்டு, இப்போ நான் ஒரு 5 to 10 ஸ்டிச் செயின் ஸ்டிச் போட போறேன். செயின் ஸ்டிச் நேற்று கிளாஸ்ல நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, யானை உள்ள விட்டு இப்படி ஒரு சுத்தி சுத்தி ஹூக்ல இருக்கும். இதுதான் செயின் ஸ்டிச். நான் வந்து ஒரு 10 செயின் ஸ்டிச் போட்டுருக்கேன். நம்ம இப்போ அடுத்து என்ன பண்றோம் அப்படின்னா சிங்கிள் க்ரோஷே பண்ண போறோம். சிங்கிள் க்ரோஷேக்கு நம்ம டைரக்டா இந்த ஃபர்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி ஒரு நம்ம செயின், இந்த செயின் இருக்குல்ல, அந்த செயினை ஸ்கிப் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் செயின் ஸ்கிப் பண்ணிடணும். செகண்ட் செயின்ல நம்ம வந்துட்டு ஹூக்கை இன்சர்ட் பண்ணி வெளியே எடுக்கணும். வெளியே எடுத்துட்டு யானை சுத்தி வெளியில இருக்கு. இதுதான் வந்துட்டு சிங்கிள் க்ரோஷே. திரும்ப சொல்றேன் பாருங்க. அடுத்த செயின் எதுவும் அந்த செயின்ல இதை இன்சர்ட் பண்ணி யானை இழுத்து வெளியே கொண்டு வரணும். இதை இன்சர்ட் பண்ணி இழுத்து திரும்ப மறுபடியும் அதேவே நம்ம ஃபாலோ பண்ணலாம். இழுத்து இப்படி வெளியே கொண்டு வரணும். இதுதான் வந்துட்டு சிங்கிள் க்ரோஷே. இப்போ ஹாஃப் டபுள் க்ரோஷே எப்படி பண்ண போறோம்னு பார்க்க போறோம். இது இன்னொரு ஸ்டிச், இன்னொரு டைப் ஆஃப் ஸ்டிச், ஹாஃப் டபுள் க்ரோஷே. ஹாஃப் டபுள் க்ரோஷேக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம இதை ஒரு டைம் சுத்தி இதை ஹோல்ட் பண்ணிக்கணும். பண்ணிட்டு இந்த செயின்ல விட்டு திரும்ப இப்படி இழுத்து, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 3 லூப் கிடைச்சிருக்கும். 3 லூப்ல இன்சர்ட் பண்ணி மொத்தத்தையும் எழுதுறோம். இதுதான் வந்து ஹாஃப் டபுள் க்ரோஷே. மறுபடியும் சொல்றேன் பாருங்க. இன்சர்ட் பண்ணி செயின்ல இன்சர்ட் பண்ணி மறுபடியும் வழி எடுத்து 3 லூப், அந்த 3 லூப்பையும் ஒன்னா வழி எடுக்கணும். இது வந்து ஹாஃப் டபுள் க்ரோஷே. அடுத்து டபுள் க்ரோஷே. டபுள் க்ரோஷேவும் கிட்டத்தட்ட சிமிலர் தான். இப்போ நம்ம ஆல்ரெடி எப்போ போல சுத்துற மாதிரி சுத்தி இதைய இதுல இன்சர்ட், மறுபடியும் அந்த செயின்ல இன்சர்ட் பண்ணி இழுக்கு. நம்ம ஹாஃப் டபுள் க்ரோஷேக்கு மொத்தமா எடுத்துருவோம் இல்லைங்களா, மொத்தத்துக்கும் சேர்த்து. இதுல என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2க்கு இழுத்து மறுபடியும் 2 இருக்கும், மறுபடியும் உள்ள வச்சு இழுக்கணும். இது வந்து டபுள் க்ரோஷே. புரிஞ்சுதுங்களா? மறுபடியும் சொல்றேன் பாருங்க. இதை சுத்தி இதை இன்சர்ட் பண்ணி இழுக்கும் போது நமக்கு 3 லூப் எப்பவும் போல ஃபார்ம் ஆகும். ஆனா நம்ம ஃபர்ஸ்ட் 2 லூப்புக்கு மட்டும் இன்சர்ட் பண்ணி இழுத்துருவோம். திரும்ப நமக்கு 2 லூப் இருக்கும், அதுக்கு மறுபடியும் செகண்ட் டைம் இழுப்போம். இதுதான் வந்துட்டு டபுள் க்ரோஷே அப்படின்னு சொல்லுவோம். புரிஞ்சுதுங்களா? இதுதான் டபுள் க்ரோஷே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.